இன்டர்நெட் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்பொழுது எம்பிபிஎஸ் அப்படின்னு சொல்லி வரும். இது டவுன்லோடோட ஸ்பீடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எம்பிபிஎஸ் வரும். இது ரெண்டும் ஒன்றா தானே இருக்குது. இதில் என்ன இது ஒரு டாபிக் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இன்றைக்கி இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன வித்தியாசத்தை நாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்டர்நெட் ஸ்பீடை செக் பண்ணுறோம் அப்படின்னா இவ்வளோ எம்பிபிஎஸ் அப்படிங்கிறது காட்டும். அதே இது டவுன்லோடை செக் பண்ணால் அதில் இவ்வளோ எம்பிபிஎஸ் அப்படிங்கிறத காட்டும். இது ரெண்டுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? நீங்கள் ஒன்று கவனிச்சு பாருங்கள், ரெண்டுலேயுமே எம்பிபிஎஸ் தான் போட்டிருக்கோம். ஆனால் ஒரு இதில் பி வந்து ஸ்மால் லெட்டர்லையும் இன்னொரு இதில் பி வந்து கேப்ஸ் லெட்டர்லையும் இருக்கும். ஸ்மால் லெட்டருக்கும் கேப்ஸ் லெட்டருக்கு என்ன வித்தியாசம்? அதாவது ஸ்மால்னா பிட்ஸ் அப்படின்னு அர்த்தம், கேப்ஸ் லெட்டர்னா பைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நீங்கள் இன்டர்நெட் ஸ்பீடை பார்க்கும்பொழுது மெகா பிட்ஸில் இருக்கும், டவுன்லோடு பார்க்கும்பொழுது மெகா பைட்ஸில் இருக்கும். சரி, இப்போ இந்த பிட்ஸுக்கும் பைட்ஸுக்கும் வித்தியாசம் எழுதியிருக்கனால ஒரு பெரிய லெவலான சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றும் கிடையாது. இப்போ 10 லட்ச ரூபா இருக்குது, அதை 1 மில்லியன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா? இதில் என்ன இருக்குது? ஃபார் ஷார்ட் ஃபார்ம் இல்லையா? அவ்வளோதான். இதுவும் மற்றபடி இதில் நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய டெக்னிக்கல் சேஞ்சஸ் ஏதோ இருக்குது அப்படிங்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது. ஓகேங்க, நம்ம மீண்டும் வீடியோ சந்திப்போம். அதுவே உங்களுக்கு விடைபெறுவதை பொன்ராஜ்.